மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே உம்தாயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே உம்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே உம்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். பாடும் மகிமையே மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே உம்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றேன் என் வாழ்விலே உம்தயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன். இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவர். ஓ ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று ஓ நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. Baba,
பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, 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 ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, 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 உம் கிருபை மேலானதே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, ஓம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை
தாங்கிற்றே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, 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 ஓ கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, 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 உம் கிருபை மேலானதே. ஒரு விசை கூட மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 63வது சங்கீதம் 3வது வசனத்திலே, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. அவருடைய கிருபை இல்லாம இந்த ஜீவன் இருந்தும் வீணானது தான். அவருடைய கிருபை தான் நம்மை நிலை நிறுத்துகிறது. அவருடைய கிருபை தான் நம்மை உயர்த்தி வைக்கிறது. ஹல்லேலூயா. ஷாந்தலலமாண்டா கபரா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாகத்தான் இருக்கும். ஆண்டவர் சவுலை குறித்து அப்படி சொன்னார், உனக்கு முன்னிருந்த சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல அப்படின்னு ஆண்டவர் சவுலை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் சவுலை விட்டு தன்னுடைய கிருபையை விலக்கினார். அதுக்கப்புறம் அவன் சிங்காசனத்துல தான் இருந்தான். ஆனா அந்த சிங்காசனத்துக்குரிய மரியாதை அவனிடத்தில் இல்லை, அந்த கணம் அவனிடத்தில் இல்லை. கிருபை இழந்தவனுடைய நிலை அதுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. இந்த உயிரை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. ஷாகதேரலே மகாபாபாராயா லேம்ப்ரா கமனா சம்தரானனா. அதை நன்றாய் உணர்ந்த தாவீது எழுதுகிறார், ஜீவனை பார்க்கிலும்
உம்முடைய கிருபை நல்லது. ஹalleluya. கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹalleluya. தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும். துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. துதி ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. வருகை நாளதிலே உம்மோடன் சேர்ந்திடவே. வருகை நாளதிலே உம்மோடன் சேர்ந்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, 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 ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே, ஓ ஜெப சிந்தை எனில் தாருமே. ஓ ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே, ஜெப சிந்தை எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்தீரவே. பொறுமையுடன் காத்திருந்தே ஜெபித்தீரவே. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அவர் அங்கே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு பக்கம் அவருடைய சீஷர்கள் உடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினாலே அவருடைய கண்கள் திறக்க கூடாதபடி அவர்கள் தூக்கத்தில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தினார்.
ஆனால் அவர்களால் ஜெபிக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த பாரம் அவர்களிடத்தில் இல்லை. நிறைய நேரத்தில் ஒருவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறதுனால நம்மால ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் கர்த்தரை பற்றின, நாம் ஜெபிக்கிற காரியத்தை பற்றின பாரத்தால் நிரப்பப்பட்டால் மட்டுமே நாம் ஆண்டவரை போல ஜெபிக்க முடியும். அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த இடத்திலே ஒரு தேவதூதன் தோன்றி அவரை அங்கே தேற்றினதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே இடத்தில் தான் கொஞ்சம் தள்ளி சீஷர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் அந்த தேவ தரிசனத்தை பார்க்கல, தேவ தூதனை பார்க்கல. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஜெபித்தார், அவர் அந்த தரிசனத்தை பார்த்தார். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அவருக்காக ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கிறவர்களுக்காக, ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காலில் நிற்கிறவர்களுக்காக வானத்தில் இருந்து ஆமென் கர்த்தர் தம்முடைய தூதனை அவர்களுக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளை அங்கே வாசிக்கும் போது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, சபையார் ஊக்கமாய் ஆமென் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு ஆமென் பேதுரு இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். ஹல்லேலூயா, அவனுடைய கட்டுகள் கலன்று போனது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கனம் பண்ணி ஆண்டவர் தூதனை நீங்கள் இருக்கிற இடத்தில் தானே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் உள்ள வார்த்தைகள் இவைகள். ஹல்லேலூயா, ஜீவனுள்ள வார்த்தைகள் இவைகள். ஒரே இடத்திலே, கெத்செமனே தோட்டத்தில் ஒரே இடத்திலே ஒருவர் தரிசனத்தை பார்க்கிறார், இன்னொரு கூட்டம் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் சிந்தித்து பார்க்கணும், நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலகட்டத்திலே பாரத்தால் நிரம்பி ஜெபிக்கிற ஆட்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பாரத்தினாலே வேதம் சொல்லுகிறது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அப்படிப்பட்ட பாரத்தினாலே நிரப்பப்படும்படி ஆமென் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாமே ஊற்றி ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லும், இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்தீருந்தே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே. சொல்லுங்க, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேசரின் இரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். சேர்ந்து பாடுவோமா? ஆமென்.
அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அண்ணாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ஓ அண்ணாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். நேசரின் இரத்தம், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். ஏசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றுவிட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், சத்ருவினால் வருகிற பயத்தை என்று நாம் வாசிக்கிறோமே. அதுபோல சத்ருவினாலே விதைக்கப்பட்டிருக்கிற பயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சிந்தையிலே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த பயங்கள் இந்த ஆராதனை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியே எடுக்கப்படுகிறது. பயங்கள் உங்களை விட்டு மாறுகிறது. ஆமென். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு விசேஷித்த ஒரு பலன், ஒரு விசேஷித்த ஒரு தைரியம் உங்களை நிரப்புகிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல தந்தது. ஆமென். அவர் பயமுள்ள ஆவியை உங்களுக்கு அவர் கொடுக்கவில்லை. ஆமென். அன்பும் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. ஹல்லேலூயா. மலைகள் ஹல்லேலூயா மாறாது. அநாதி அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ஓ தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, ஓடும் காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, ஓடும் காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. அக்கினியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம் சகல சகல ஜனத்தின் மேலும். ஓ அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும். அறுவடை காலமல்லோ, உம்மாவியால் நிரப்பணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே. தீ போல இறங்கணுமே, உந்தன் நாவியால் நிரப்பணுமே, கொடுங்கா
காற்றாய் வீசணுமே, பெரும் மழையாய் பொழியணுமே, உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அண்ணல் கொண்டு உமக்காய். பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஓ, அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டும். உற்றிடுமே உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. ஓ, அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே, அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. Come on. ஓ, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றுமே, உற்றிடுமே உம் வல்லமையை வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, உற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. Hallelujah. Shadadara makababarahate lebrahamana shamdara malabaraba. வாய்களை திறந்து பேசுங்க. Hallelujah. Shele barashi andala la mandayana libramana magadadira bana shamdara bana kudamana marama kamana radia turabalaba. Hallelujah. Shedere dere meke baras libramana shamdara bana udam brada hadamana shamdara bana libramana maurabara shamdara bana nikadada labara bana bara udam brada dala labara shamdara bana reke paru sabaris libramana hadash la grahande kene mara. Hallelujah. 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 நீச்சலாலம் ஓ நீச்சலாலம் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பின் அளவும் அல்ல, நீச்சல் ஆழத்தில். ஹalleluya. கூடா மரபஹ ஷெரே மகதரே
நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் என்று நாம் அவரை அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். துவங்கின அந்த விசுவாசத்தை பாதியில் விட்டு செல்லுகிறவரும் அல்ல. அவர் துவங்கின விசுவாசத்தை, அவர் துவங்கின நம்பிக்கையை அதை முடிய நடத்தி தருவதற்கு, முழுமைப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை? யோசேப்பை. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா, ஆமென். ஏற்கனவே இருக்கிறது சிறைச்சாலைக்குள்ள, கட்டுகளின் மத்தியில, கழுத்துல கைகள் கால்கள் சங்கிலிகள் போடப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், அவனுடைய பிராணன் ஆமென் இரும்பிலே அகப்பட்டிருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய வசனமும் இவனை புடமிட்டது. வசனம் அவனை அந்த நேரத்தில் தேற்றினது என்று அல்ல வேதம் சொல்லுகிறது, வசனம் அவனை புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரம் உங்க பிரச்சனைகளோட சேர்ந்து ஆண்டவருடைய சோதனையும் அமைந்திருக்கும். அதை பார்த்து ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெறுக்கிறதற்காக இதை செய்கிறார் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். உங்களை ஒதுக்குகிறதற்காக செய்கிறார் என்று நினைத்து விட வேண்டாம். ஆமென். நீங்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டால் உங்களுக்காக 4வது நபராய் வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக 4வது நபராய் வருவார். அற்புதங்களை செய்யும்படி உங்களுக்காக இறங்கி வருவார். சேதேரே மேகே பாரா பாசுடா மாயாலாரா விப்ரமான சந்தரா பராக பரபா. நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். வேதத்தில் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கேட்ட காரியத்தை எனக்கு செஞ்சு தரல, ஆனா ஆத்துமாவிலே பலன் தருகிறார். நீங்க போக வேண்டிய இந்த பாதையை நீங்க தான் கடந்து போகணும். நீங்க இந்த போக வேண்டிய இந்த பாதையில உங்களுக்கு பதிலாக வேற யாரும் அல்ல, நீங்க தான் கடந்து போகணும். ஆனா நீங்க பார்க்காத ஒரு கால் தடம் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறது. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு முன்னே நடந்து போகிற கர்த்தர். உங்களுடைய பாதைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர். உங்களுடைய வழிகளை ஆமென் நேராக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆத்துமாவிலே பலன் தருகிறார். நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பாதை நிரந்தரமானதல்ல, கொஞ்ச காலத்திற்கு நிரந்தரமானதல்ல. ஒரு சில நாட்கள் மட்டுமே, ஒரு சில நாட்கள் மட்டுமே. அதற்கப்புறம் எனக்காக நீர் வைத்திருக்கிற ஒரு பாதை உண்டு. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம் உண்டு. எனக்காக நீர் திறந்த ஒரு வாசல் உண்டு. தொடர்ந்து சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம்,
கருணையின் சீகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. As for me and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. You are wonderful. You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We love you. We worship you. We love you. We worship you. உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். சொல்லுங்க, உமக்காய் உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஒரு சில பிரச்சனைகளை நீங்க குடும்பத்தோட சேர்ந்து கடந்து போகிறது போல இருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்க முழு குடும்பத்திற்குமே ஒரு கஷ்டகரமான ஒரு விஷயமாய் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த சுமையை சுமக்க வேண்டியதாய் இருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக வாசல்களை திறக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஆமென் முன் சென்று செய்ய வேண்டிய சில காரியங்களை உங்களுக்காகவே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாதைகள் வேண்டுமானால் கஷ்டமாயிருக்கலாம். ஒரு சில நாட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேத வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 12வது வசனத்திலே,
மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் திரும்பி பார்த்து, இந்த பாதையிலேயா நான் நடந்து வந்தேன் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ரீதியிலே ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். அவருடைய வல்லமை உங்கள் மேலே இருக்கும். அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Thank you அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 22வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள்.
கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், கண்ணீர் ஜெபத்தினுடைய வல்லமை. அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கண்ணீர் ஜெபத்தினுடைய வல்லமை. வேதத்திலே நிறைய மனிதர்கள் ஜெபம் பண்ணினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேதம் முழுவதிலும் நிறைய ஜெபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் கூக்குரலிட்டு ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூக்குரலிட்டு பெருமூச்சு விட்டு அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில ஜெபங்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். மோசே உபவாசித்து ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து கூட உபவாசம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணினதை குறித்து நாம் வேத புஸ்தகத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். இப்படி உபவாசித்து ஜெபம் பண்ணினவர்கள் உண்டு. சிலர் மன்றாடி ஜெபம் பண்ணினார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். சிலர் விண்ணப்பம் மற்றும் மன்றாட்டு ஜெபங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். அதை குறித்தும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சிலர் விண்ணப்பம் மற்றும் மன்றாட்டு ஜெபங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்திருக்கிறதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிலர் ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினதை குறித்து வேத புஸ்தகத்திலே சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு அவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். பாருங்க, எல்லா ஜெபமும் ஒரே மாதிரியாக இல்லை. ஜெபங்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா ஜெபத்திற்கும் நமக்கு விசுவாசம் அடிப்படையாக தேவைப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஜெபத்தையும் செய்யும் போது அதில் நம் பலனை பார்க்க முடிகிறதில்லை. எல்லா ஜெபத்திற்கும் அடிப்படையாய் விசுவாசம் இருந்தாலும் அந்த ஜெபத்தினுடைய வகைகள் வித்தியாசமானதா இருக்கிறதை பார்க்கிறோம். உபவாசம், மன்றாட்டு, விண்ணப்பம் என்று சொல்லி ஜெபங்களிலே வகை வகையான வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு வகையான ஜெபம் தான் கண்ணீரின் ஜெபம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த கண்ணீரின் ஜெபம் எப்படி கிரியை செய்கிறது, என்ன மாதிரியான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது, எப்படிப்பட்ட பதில்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று தருகிறது, எவ்வளவு நாளைக்குள்ளாக நமக்கு பதில் கிடைக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் மிகவும் கவனமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிற பட்சத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த பாரம் உங்களுக்குள்ளே வரும். அப்படி நீங்கள் பாரப்பட்டு நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறதை நீங்கள் சாட்சியாக அறிவிக்கத்தக்க ரீதியிலே தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அதனால இந்த பிரசங்கத்தின் மூலமாக நீங்கள் கண்ணீரின் ஜெபத்தின் வல்லமையையும் அதை எப்படி செய்வது என்பதை பற்றியும் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். வேதத்திலே சிலர் தவறாய் கண்ணீர் வடித்ததும் உண்டு. அப்படி தவறாய் கண்ணீர் வடித்தவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெறல. அதையும் குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கண்ணீரின் ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்கிறதற்கு முன்பாக முன்னுரையாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமென். நாம் அழுது ஜெபிக்கும் போது நாம் மனிதர்களிடத்தில் அல்ல அழுது ஜெபிக்கிறது, நாம் தேவனிடத்தில் அழுது ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை உற்று கவனிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். சில நேரங்களிலே கவனக்குறைவாக நாம் ஜெபம் பண்ணும்போது கூட அந்த ஜெபத்தை மிகவும் உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற நேரத்தை கூட அவர் உற்று கவனிக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சிலர் ஜெபம் பண்ணும்போது வெகு நேரம் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சிலர் சுருக்கமாய் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள், அதையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சோ ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற நேரம் முதற்கொண்டு அதை கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்
வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அழுது ஜெபம் பண்ணும்போது நாம் மனிதர்களிடத்தில் அல்ல, நாம் தேவனிடத்தில் அழுது ஜெபம் பண்ணுகிறோம். அடுத்ததாக கண்ணீரின் ஜெபம் என்று சொல்லும்போது அது பரலோகத்தை திறக்கிற வல்லமையுள்ள ஒரு சாவிகளில் ஒன்று, ஒரு கீ, ஒரு திறக்கிற ஒரு கீ. உங்கள் கையில் வீட்டு சாவி இருக்கும் பாருங்க, ஒரு சாவி கொத்து இருக்கும் உங்கள் கையில். எல்லா சாவியும் எல்லா லாக்குக்கும் என்ன ஆகாது, செட் ஆகாது. இந்த சாவியை இந்த பூட்டுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதுபோல ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் மன்றாடி ஜெபிக்கணும், ஒரு சில காரியங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும், ஒரு சில காரியத்துக்கு அழுதுதான் ஜெபிக்கணும். அப்படி அழுது ஜெபித்தாதான் அந்த காரியத்தில் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கண்ணீரின் ஜெபம் என்பது பரலோகத்தை திறக்கிற வல்லமையான ஜெப சாவிகளில் அது ஒன்றாயிருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும்படி நான் இந்த காரியங்களை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நிறைய நேரத்தில் நாம் அழுது ஜெபிக்கும் போது பிசாசானவன் நம்முடைய காதுகளில் வந்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ ஏன் அழுக வேண்டும், ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நீ சொல்லு, அவர் உனக்கு தருவார் என்று சொல்லி நிறைய நேரங்களிலே நாம் அழுது ஜெபிக்க விடாமல் பிசாசானவன் நம்மை தடுக்கிறதை நம்மால் உணர முடியும். நாம் அழுது ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் தான் உன் பிரச்சனையெல்லாம் தெரியுமே, எதுக்கு நீ போய் அழுகிற அப்படின்னு பிசாசானவன் ஜெபிக்க விடாமல் உங்களை அவன் தடை செய்வான். ஏன் தடை செய்கிறான் தெரியுமா? அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு நீங்கள் ஜெபித்தா மட்டும்தான் பதிலை பெற முடியும் அப்படின்னு நீங்கள் அறியாவிட்டாலும் அவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அதனால் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் உங்களை அழுது ஜெபம் பண்ண விட மாட்டான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவதனால நீங்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல. நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவதனால நீங்கள் ஒரு கோழை அல்ல. நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவதனால ஆண்டவரோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுகிறது. மட்டுமல்லாமல் இந்த குறிப்பிட்ட காரியத்தை கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ ஒரு சில காரியங்களை எப்படி ஜெபம் பண்ண வேண்டுமோ அப்படித்தான் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த முறையை கையாண்டு ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, எசேக்கியா ராஜா அழுது அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நீ உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாய் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அவர் அரண்மனையை தாண்டி அந்த பாதி முற்றத்திலே போய் கொண்டிருக்கும் போது தானே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறார். நீ போய் என் ஜனத்தின் அதிபதியை நோக்கி என்று சொல்லி ஏசாயாவை கூப்பிடுகிறார். அந்த 5 நிமிட அல்லது 5 முதல் 10 நிமிடங்கள் இருக்கலாம். அந்த 10 நிமிடத்திற்குள்ளே இவன் செய்த அந்த 5 அல்லது 10 நிமிட கண்ணீர் ஜெபம் இவனது 15 வருட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அப்ப கண்ணீரின் ஜெபம் எவ்வளவு வல்லமையா இருக்கு பாருங்க. 5 நிமிஷம் விட்ட கண்ணீர் இவனோட 15 வருட வாழ்க்கை என்ன செய்தது, மாற்றிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை காண்பவர். நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை பார்த்து நீ இப்படி அழுகக்கூடாது என்று சொல்லுகிறவர் அல்ல, உங்களுடைய கண்ணீரை காண்பவராயிருக்கிறார். நிறைய காரியங்கள் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம யாக்கோபை பற்றி தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:24 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும். Genesis chapter 32 verse 24 and 25 வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. இந்த வசனத்தினுடைய பின்னணியும் நமக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு 20 வருஷம் லாபானுடைய வீட்டிலே அவன் சேவித்து தன்னுடைய 2 மனைவிகள் மற்றும் கால்நடைகள் எல்லாவற்றோடு அவன் தன்னுடைய சுய தேசத்திற்கு, தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். வருகிற பொழுது ஏசாவும் 400 பேரோடே இவனை எதிர்கொண்டு வருகிறான் என்பதை கேள்விப்படுகிறான். ஏசா வருகிறதை குறித்து மிகவும் பயப்படுகிறான். ஆனாலும் இவன் இந்த ஜெப நேரத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தில் ஏசாவுக்கு பயந்து ஜெபிக்கல. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லித்தான் இரவு முழுவதும் அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் இரவு முழுவதும் எதற்காக ஜெபம் பண்ணினான் என்று சொன்னால், தனக்கு கொடுக்கப்பட்ட
சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், நீ தகப்பன் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அந்த வாக்குத்தத்தத்திற்காக அழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த வசனங்கள்ல இருந்து நாம் இதையும் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் அழுது ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு ஏசாவை குறித்து அழுது ஜெபம் பண்ணல, ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் மறுபடி, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லித்தான் அவன் ஆண்டவரிடத்திலே அழுது கெஞ்சி அவன் ஜெபம் பண்ணுகிறான். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த அதிகாரத்தில், ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் ஒரு இடத்துல கூட யாக்கோபு அழுதார் என்று சொல்லி எழுதப்படவில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். இந்த வசனத்தில் பாருங்க, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி என்ன செஞ்சானா, கெஞ்சினான். ராத்திரி முழுவதும் அழுது அவரை நோக்கி அவன் கெஞ்சி இருக்கிறான். பாருங்க, ஏன் அழுது ஜெபம் பண்ணணும், ஏன் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நீங்க கண்ணீர் என்கிற ஒரு விலை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த கண்ணீரின் விலை என்ன செய்கிறது, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்று தருகிறது. ஆமென். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை பெற்று தருகிறது. அவன் ராத்திரி முழுவதும் அழுது ஜெபம் பண்ணினது அந்த வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்காக, அந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் அழுது ஜெபம் பண்ணினான். அப்படி அவன் அழுது ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ணி இருக்கிறான். அப்பா, ஒரு மனுஷன் கெஞ்சினா எப்படி கெஞ்சி இருப்பான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கெஞ்சின அனுபவம் இருந்திருக்கிறதா? சிறிய வயதில் நீங்க கெஞ்சி இருக்கிறீங்களா? உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அல்லது நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறவர்களிடத்தில் யாரிடத்திலாகிலும் கெஞ்சின அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? கெஞ்சும் போது அப்பா எப்படியாகிலும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கெஞ்சி ஜெபம் பண்ணணும். நம்முடைய குரல் எல்லாம் அந்த கெஞ்சுகிற நேரத்தில் நம்முடைய டோனே மாறிடும், நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்கும், அப்படியே கண்ணீரா வடிப்போம். அப்படி கண்ணீர் வடித்து கெஞ்சி அவன் ராத்திரி முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த மனிதன் இரவு முழுவதும் அழுது அவரை நோக்கி கெஞ்சி இருக்கிறான். அப்படி கெஞ்சினவன் ஆண்டவர் சும்மா விட்டாரா? இல்லை. ஆண்டவர் அவனை வெறுமையை அனுப்புனாரா? இல்லை. பொழுது விடியும் போது அவனுடைய வாழ்க்கையும் விடிந்தது. ஹல்லேலூயா. பொழுது விடியும் போது அவனுடைய வாழ்க்கையும் விடிந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மனுஷன் இரவு முழுவதும் அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறான். இது முதலாவது மனிதன். அடுத்து நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்னா, அன்னாள் என்கிறதான ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவள் எப்படி அழுது ஜெபம் பண்ணினாள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலே அன்னாளுடைய சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். பென்னினாள், இவள் கணவனாகி எல்கானாவினுடைய இன்னொரு மனைவி. பென்னினாள் இவளை எப்பொழுதும் மன கிளேசப்படும்படி, மன கஷ்டப்படும்படி பேசுகிறது உண்டு. ஏனென்றால் இவளுக்கு பிள்ளைகள் இல்லை, அவளுக்கு பிள்ளைகள் இருந்தது. அதனால நிறைய காயப்படுத்துகிறது மாதிரி வார்த்தைகள் இவளை பேசுகிறது உண்டு. பல வருஷங்கள் இப்படி ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் மனம் அடிவாக்கி இவளை கஷ்டத்துக்கு உட்படுத்துவாள் அந்த பெனினாள். ஆனால் அன்னாள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் எழுந்திருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போய், இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். பாருங்க, மனம் கசந்து மிகவும் அழுது. அவ எப்படி அழுதா அப்படின்னு கூட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. நீங்க அழுது ஜெபிக்கும் போது நீங்க எப்படி அழுகிறீங்க அப்படின்றத கூட ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருப்பார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் விண்ணப்பம் பண்ணும்போது சொன்னா, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளினுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள்.
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அவள் அழுது ஜெபம் பண்ணினாள். கண்ணீர் விட்டு கண்ணீரோடே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணினாள். எவ்வளவு பாருங்க, இந்த கண்ணீர் ஜெபத்திற்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் நீங்க எதையுமே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா விதமான ஜெபங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், வகை வகையான ஜெபங்கள், எல்லா வகையான ஜெபங்களுக்கும் விசுவாசம் என்கிற அஸ்திபாரம் இல்லாமல் நம்மால் அதை செய்யவே முடியாது. இவள் அழுது ஜெபித்தாலும் ஆண்டவரிடத்திலே அவள் விசுவாசத்தோடு கேட்கிறதை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவள் மனம் கசந்தது உண்மை, மிகவும் அழுதது உண்மை. ஆனால் யாரிடத்தில் அழுதாள்? தேவனிடத்தில் அழுதாள், கர்த்தருடைய ஆலயத்தில் அழுதாள், கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்ணினாள். தன்னுடைய முழு பாரத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஆண்டவரிடத்திலே அழுது அவள் ஜெபம் பண்ணினாள். நீங்கள் ஆண்டவரிடத்திலே அழுது ஜெபம் பண்ணும்போது நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆமென் பதில் உண்டு. உங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவள் மனுஷனிடத்தில் அல்ல அழுதது, அவள் தேவனிடத்தில் அழுதாள். மனுஷனிடத்தில் அல்ல தன்னுடைய காரியங்களை சொன்னது, ஒரு மனுஷனிடத்தில் அல்லது தன்னுடைய புருஷனிடத்தில் போய் அழுகவில்லை, அழுக வேண்டிய இடத்திலே போய் அவள் அழுதாள். நீங்க உங்க கண்ணீரை வேற யாரிடத்திலையும் சிந்தி நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அவருடைய சமூகத்திலே உங்களுடைய கண்ணீரை சிந்துங்கள். ஏனென்றால் மனிதர்கள் முன்பாக நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர்கள் பார்ப்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் அழுகிறதை அவர்கள் ரசிப்பார்கள். ஆனால் நீங்கள் கண்ணீர் சிந்தும் போது உங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லுகிறவர், உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறவர், உங்களுடைய கதறுதலை கேட்கிறவர். நீங்கள் அழுகிற அந்த அழுகைக்கு அவர் பதில் சொல்லுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவள் அழுது ஜெபம் பண்ணி அந்த இடத்திலே அவள் இருக்கும்போது அங்கே சில காரியங்கள் நடக்கிறது, அது நமக்கு தெரியும். ஏலி கர்த்தருடைய வார்த்தை அன்னாளுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அந்த பதிலும் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அன்னைக்கே பதில் கிடைக்கும். யாக்கோபு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணானா? ஜெபம் பண்ண அன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு என்ன தந்தார்? பதில் தந்தார். அன்னைக்கு ஜெபம் பண்ண அன்னைக்கே அவன்கிட்ட சொல்லலை, நாளைக்கு தருவேன்னு சொல்ல, அடுத்த வருஷம் தருவேன்னு சொல்ல, இன்னும் இவ்வளோ நாள் ஆகும், எதுவும் சொல்லலை. அன்னைக்கே அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வாதத்துக்கு தான் அழுதான் ராத்திரி முழுவதும். அன்றைக்கே அவனை ஆசீர்வதித்தார். அடுத்தது அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவள் ஜெபம் பண்ணி இருக்கிறாள். அவள் வீட்டுக்கு போவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய ஆசாரியன் மூலமாக அவளுடைய பதில் அவளுக்கு கிடைத்து விட்டது. பாருங்க, யாக்கோபுக்கும் அன்னைக்கே பதில், அன்னாளுக்கும் அன்னைக்கே பதில். இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஜெபம் பண்ணாங்க? கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அடுத்து இன்னொரு மனுஷனை சொல்ல போறேன். அந்த மனுஷனுக்கும் அன்னைக்கே ஆண்டவர் பதில் கொடுத்திருக்காரு. அது யாருன்னா ஆமென், எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையில் இருந்தப்போ, எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையில் இருந்தபோது இந்த வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாமா? ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அந்த எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையிலே வீழ்த்தப்பட்டு கிடந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனைக்குள்ளே, அவன் இருந்த அந்த அறைக்குள்ளே வருகிறார். வந்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எசேக்கியாவின் இடத்திலே ஏசாயா சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து அந்த வெளியே, அரண்மனைக்கு வெளியே அவர் போகிறார், தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். போகிறதுக்குள்ள எசேக்கியா ராஜா என்ன செய்தார்னா,
சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கண்ணீர் விட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஜெபம் பண்ணும்போது சொன்ன வார்த்தைகள் தான் இந்த 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, மிகவும் அழுதான். ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்க ரொம்ப கண்ணீர் விட்டாலும் உங்க கண்ணீரை அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். நீங்க எப்படி கண்ணீர் விட்டு கதறினீங்க, எப்படி மனம் கசந்து அழுதீங்க அப்படின்றத அவர் கணக்கில் எழுதி வைத்திருப்பார். ஆமென். இங்க சொல்றாரு பாருங்க, எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் இப்படி அழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் போய்கொண்டிருந்த அந்த ஏசாயாவை மறுபடி கூப்பிடுகிறார். ஏசாயாட்ட சொல்றாரு, நீ போய், ஏசாயாவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் அல்லது ஏற்கனவே சொன்னது போல ஒரு 10 நிமிஷம் இவர் அழுது ஜெபம் பண்ணி இருப்பார். அந்த 10 நிமிஷ அழுகை 15 வருஷம் இவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு, மாற்றி இருக்கு. நீங்க இப்ப வடிக்கிற இந்த கண்ணீர், ஆமென், பின்னாட்களில் நீங்கள் கஷ்டப்படாதபடி உங்களை காத்துக்கொள்ளும். எதிர்காலத்திலே உங்களை சரியாய் நடப்பதற்கு உதவி செய்யும். இந்த மனுஷன் ஜெபம் பண்ணினது தன்னுடைய வியாதி மாறும்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் இருந்திருக்கிறது. யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தத்திற்காக கண்ணீர் விட்டார். அன்னாள் ஜெபிக்கும் போது ஒரு பிள்ளைக்காக கண்ணீர் விட்டாள். ஆமென். எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது சுகத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இவருக்கு சுகத்தை தந்தாரா? 3 நாளில் தந்துட்டார். ஆனால் பதில அன்னைக்கே தந்தார். இந்த 3 பேருக்கும் நீங்கள் பார்க்கும்போது அன்னைக்கே பதில். இந்த 3 பேர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணின அன்னைக்கே ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். ஆமென். இதுதாங்க கண்ணீரின் ஜெபத்தினுடைய வல்லமை. நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கே ஆண்டவர் பதில் தருவார். இன்னைக்கு நீங்கள் கண்ணீர் விட்டு எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுகிறீர்களோ அந்த காரியத்திற்கு இன்றைக்கே உங்களுக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இதுதான் கண்ணீரின் ஜெபத்தினுடைய வல்லமை. இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் கண்ணீர் விடணும், எதுக்கு கண்ணீர் விடணும் இல்லை, சில காரியங்களுக்கு கண்ணீர் விட்டு தான் ஆகணும். அது ஒரு பரலோக கரன்சி போல, பரலோகத்துக்கு நீங்க கொடுக்கிற கரன்சி போல இந்த கண்ணீர். பாருங்க, நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அடுத்ததாக நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைத்து அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். கண்ணீரை துருத்தியில் வைத்து அவர் பதில் தருகிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56:8 வாசிக்கலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகள் இவைகள். அவர் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீங்க சிந்துகிற கண்ணீரை ஆண்டவர் அவருடைய துருத்தியிலே அவர் வைத்திருக்கிறார். நீங்க கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணும்போது அந்த கண்ணீரை இந்த பூமியில தரையில் விழுகிறது போல் அந்த கண்ணீர் இருந்தா கூட இல்லை, அது தரையில விழுகல, அது அவர் வைத்திருக்கிற துருத்தியில் அந்த கண்ணீர் விழுகிறது. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. இந்த பூமியில நீங்க வடிக்கிற கண்ணீரை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அவருடைய துருத்தியில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அடுத்ததாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க விட்ட அந்த கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எவ்வளவு நீங்கள் கண்ணீர் சிந்தி இருக்கிறீர்கள், எந்த அளவிலே நீங்கள் கண்ணீர் சிந்தி பாருங்க. எழுதும் போது எழுதுகிறார், மிகவும் அழுது அப்படின்னு எழுதுகிறார். மனம் கசந்து அழுது,
மிகவும் அழுது ஜெபம் பண்ணினான். இப்படியெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. உங்க கண்ணீரை ஆண்டவர் கணக்கில் வைத்து அளந்து பார்த்து அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் ஒரு நாளும் வீணாகிறது இல்லை. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். இனிமேல் இந்த விசுவாசத்தோட நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா காரியத்திற்கும் கண்ணீர் விடணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லா காரியத்திற்கும் தேவ மனிதர்கள் கண்ணீர் விடல. வேத புத்தகத்தை வாசிக்கும் போது அதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். அப்படி தேவையுள்ள காரியங்களுக்கு கவனித்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த துவங்குவார். அவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல, அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களுடைய ஜெபத்தை எடுப்பார். அப்ப எடுக்கும்போது உங்களுக்குள்ள வார்த்தைகளை கொடுத்து அவர் ஜெபம் பண்ணுவார். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவருடைய வழிக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தால் போதுமானது. அவர் அந்த ஜெபத்தை நடத்துவார். சில ஜெபங்கள் கண்ணீரோடு இருக்கும், சில ஜெபங்கள் அதிகாரமாய் இருக்கும், சில ஜெபங்கள் கட்டளையாய் இருக்கும், சில ஜெபங்கள் கண்ணீராய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இப்படி உங்களுக்குள்ளே இருந்து அவர் ஜெபிக்க உங்களை நடத்துவதை உங்களால் உணர முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக கண்ணீரோடு ஜெபிக்க நாம் பழக வேண்டும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 126வது சங்கீதம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். சாலமோன் எழுதின அல்லது சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் இந்த பாடல், இந்த சங்கீதம். அதில் அவர் எழுதும்போது எப்படி எழுதுகிறார் பாருங்க. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் எப்படி அறுவடை செய்வாங்களாம்? கம்பீரத்தோடே அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு தேட வேண்டும். இந்த கண்ணீரின் ஜெபம் அப்படின்றதே ஒரு இமோஷனலாக ஆண்டவரோட இணைகிற ஒரு விஷயம். அவ்வளவு சீக்கிரமாக ஜெபத்தில் நமக்கு கண்ணீர் வருகிறது இல்லை. ஏன் கண்ணீர் வருகிறது இல்லைன்னா, நிறைய நேரம் ஆண்டவரோடு நம்ம அவ்வளோ இணைகிறதில்லை, உண்மையாக இணைகிறதில்லை. ஒரு தேவ மனுஷன் இப்படி எழுதுகிறார் அந்த கோட்டில், அதாவது எப்போ உன்னுடைய தனி ஜெபத்தில் கண்ணீர் வரலையோ அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய மரணம் தொடங்கிவிட்டது அப்படின்னு எழுதுகிறார். எப்போ உன்னுடைய தனி ஜெபத்தில் கண்ணீர் வரவில்லையோ அப்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய மரணம் துவங்கிவிட்டது என்பதாய் எழுதுகிறார். அப்போ தனி ஜெபத்தில் கண்ணீர் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. உண்மையாய் நாம் அவரை தேடும் போது தான் இந்த கண்ணீர் நமக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ எளிதாக நமக்கு கண்ணீர் வருகிறது இல்லை. கண்ணீர் வரணும். நம்ம உண்மையாய் நாம் கெஞ்சி அவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, அவருடைய வல்லமையை நம்பி நம்ம ஜெபம் பண்ணும்போது, அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நம்ம நம்பி ஜெபம் பண்ணும்போது தான் இந்த கண்ணீர் நமக்கு என்ன செய்கிறது, வருகிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அள்ளி தூவுகிற விதையை சுமக்கிறவன் என்ன செய்கிறான், அழுது கொண்டு போகிறான். இந்த விதை அப்படின்னா வசனம், இந்த விதை அப்படின்னா வாக்குத்தத்தம், இந்த விதை அப்படின்னா தரிசனம். இந்த விதையை சுமக்கிறவன் எப்படி போறானா, அழுது கொண்டு போகிறான். அழுகையோட ஜெபம் பண்றான், அழுகையோட அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். அழுது ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாக கம்பீரத்தோடு திரும்பி வருவார்கள். அழுது அழுது ஜெபம் பண்ணுகிறவர்கள் கம்பீரமாய் திரும்பி வருவார்கள். அவர்கள் வரும்போது எப்படி வருவார்களாம், தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வருவார்கள். கொண்டு போனது விதை தான், கொண்டு போனது வசனம் தான், கொண்டு போனது வாக்குத்தத்தம் தான். ஆனால் திரும்பி வரும்போது அவர்கள் அறுத்த அரிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கேயாவது நடக்குமாங்க? இப்படி ஒரு ராத்திரியில் அல்லது கொஞ்ச நேரத்தில் இப்படி ஒரு விதையிலிருந்து அது செடி முளைத்து அது வெளியே வந்து கதிர்கள் விட்டு அது அரிகளாக எவ்வளோ ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். நீங்க அழுது ஜெபிக்கும் போது ஆமென், நீங்க அழுகதான் செய்றீங்க, ஆனா நீங்க திரும்பி கம்பீரமாய் வருகிற ஒரு நேரம் இருக்கின்றத நீங்க மறக்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு நேரம் வருகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஆமென். நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது நீங்க விதைக்கிறீங்க, அந்த விதைத்ததை ஆண்டவர் உங்களை கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். ஆமென். யார் அழுகையோடு விதைக்கிறார்களோ அவர்களுக்கு தான்
எல்லாருக்கும் இல்லை, அழுகையோடு விதைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, அழுது ஜெபிக்கும் போது நாம் செய்கிற தவறுகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அழுது ஜெபிக்கும் போது நாம் செய்கிற தவறுகள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அது என்ன, அழுது ஜெபிக்கும் போது என்ன நம்ம தவறுகள் செய்து விட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம அழுகும்போது தவறாக நம்ம அழுது விடுகிறதுனால நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது. அதை வேதத்தில் ஒரு சம்பவத்தின் மூலமாகவே பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:17. ஆதியாகமம் 21:17 வாசிக்கலாமா? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த வசனத்தை கவனித்து பார்க்கும்போது ஆகார் அழுகிறாள். ஆகார் என்ன செய்கிறா? அழுகிறா. அவ அழுகும்போது அந்த இடத்திலே தேவதூதன் வருகிறார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. தேவதூதன் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன ஆச்சு? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். இப்போ பாருங்க, அழுதது யாரு? ஆகார். அழுதது ஆகார் தானே. அப்போ இந்த தேவதூதன் என்ன சொல்லணும்? உன் அழுகையை கேட்டு தான் நான் உன் இடத்துல வந்தேன் அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனால் பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். உன் சத்தத்தை கேட்கல, அவன் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, எதுக்காக இப்படி இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 21:16 வசனத்தை வாசிக்கும் போது ஆகார் ஏன் அழுதாள் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அவள் அழுதாள். பாருங்க, இவ போய் அழுதது ஆண்டவரிடத்தில் அழுகணும்னு அழுகலை, ஜெபம் பண்ணுறேன்னு அழுகணும்னு அழுகலை. இவ போய் எதுக்கு அழுதா அப்படின்னா, பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது. அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு 14 வயது, அதை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த இஸ்மவேலுக்கு அப்பொழுது 14 வயது. ஆனால் அந்த மகன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவள் போய் சத்தமிட்டு அழுதாள். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், என்னையும் என் பிள்ளையும் காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் அவள் அழுகவில்லை. நிறைய பேர் இந்த தவறை தான் நம்ம செய்கிறோம். நம்முடைய கஷ்டத்தை நினைத்து அழுகிறோமே ஒழிய ஆண்டவர் என் கஷ்டத்தை மாற்றுவார் என்று அவரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணுகிறது இல்லை. ஆகாருடைய சத்தம் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் தேவனிடத்திலே அழுகலை. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் அவள் அழுதா. அதனால தான் அவளுடைய ஜெபம் அங்கே கேட்கப்படாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை இருக்கிற இடத்திலே ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவன் மட்டும் ஜெபம் பண்ணலை, அந்த இஸ்மவேலும் என்ன செய்திருக்கிறான்? ஜெபம் பண்ணி இருக்கிறான். இவன் ஆபிரகாமினுடைய வித்து அல்லவா? ஆபிரகாமின் இடத்திலிருந்து வந்தவன் அல்லவா? ஆபிரகாமின் இடத்திலே பழகின, அவன் செய்ததை இவன் பார்த்திருப்பான் அல்லவா? அதுபோல அவன் ஜெபம் பண்ணினதை கேட்டுதான் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தான். இவ என்ன செய்கிறான்? தன்னுடைய சூழ்நிலையை குறித்து அவள் அழுதாள். நிறைய நேரம் மணிக்கணக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுகிறவங்க தங்களோட சூழ்நிலையவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது, அதெல்லாம் சொல்லி அழுது கொண்டிருப்பார்கள் தங்களுடைய சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட அழுகையின் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையை நான் எப்படி மாற்றுவேன் என்று நீ விசுவாசிக்கிறாய் அப்படிதான் பார்க்கிறார். அண்ணால் ஜெபம் பண்ணால அவ போய் மனம் கசந்து அழுதது உண்மை. ஆனால் என்ன சொல்லி ஜெபம் பண்ணா? ஆண்டவரை உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, ஆமென், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவனை நான் உமக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றா. இதுல அவளுடைய கவலையை அவள் என்ன செய்யவில்லை? சொல்லவில்லை. என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, என்னை காயப்படுத்துறாங்க, எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இந்த சூழ்நிலை, தன்னுடைய சூழ்நிலையை சொல்லலை. அதனால தான் ஆண்டவர் அவளுக்கு அன்னைக்கே பதில் கொடுத்தார். யாக்கோபு போய் ஜெபம் பண்ணான்ல, அவனுக்கு அழுகிறதுக்கு எத்தனையோ காரியம் இருந்தது. ஏசா துரத்தி வர்றான், அதை கூட சொல்லி அழுதுருக்கலாம். ஆனால் யாக்கோபு அதை சொல்லி அழுகல. அவன் என்ன சொல்றான்? என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அழுகிறான். இப்படி
அப்படிப்பட்ட அழுகையின் ஜெபம் மாற்றத்தை கொண்டு வருகிறது. எசேக்கியா ஜெபம் பண்ணா, அதையும் நம்ம தியானித்தோம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணா? என்னை நினைத்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். எனக்கு உதவி செய்யுங்க. என் சூழ்நிலை, தன்னுடைய வியாதியை சொல்லல, மரணப்படுக்கையில் இருக்கான், மரித்து போகிற அந்த தருவாயில் இருக்கான். அந்த மரணத்தை பற்றி அவன் பேசல, வியாதியை பற்றி பேசல. எனக்கு உதவி செய்யுங்க, என்னை நினைத்தருளுங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். இப்படி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தருவார். அதனால உங்களுடைய கவலைகளை நீங்க நினைத்து கலங்கி அந்த கவலையே போய் ஆண்டவரிடத்தில் 1 மணி நேரம் சொல்லி நீங்கள் மறுபடி அந்த கவலையோடு திரும்பி வருவதை விட உங்களுடைய கவலையை ஆண்டவரால் எப்படி மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து அப்படி நீங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற வேளையில் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபம் தான் உங்களுக்கு அன்றைக்கே பதிலை கொண்டு வரும். அப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபம் தான் உங்களை கம்பீரமாய் மாற்றும். கம்பீர சத்தத்தோடு நீங்கள் திரும்பி வருவதற்கு நீங்கள் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த மாதிரியான கண்ணீரை விட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஆகார் தான் முதலாவது கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணின பெண் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஆனால் அவள் அழுகும்போது பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுதா. தன்னுடைய கஷ்டத்தை நினைத்து அழுகிறா. அதனால ஆண்டவர் அவளிடத்தில் வந்து கேட்டது, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். உனக்கு என்ன செய்து, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார். நீங்கள் கொஞ்சம் முன்பாக இந்த வசனங்களை தியானித்து பார்த்தா ஆபிரகாம் இவளை அனுப்பிவிடும்போது யோசிக்கிறான், இவளை எப்படி அனுப்பி விடுறதுன்னு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு யோசிச்சுட்டு இருக்கான். சாராள் இப்படி சொல்லிட்டாலே எப்படி இவளை நான் அனுப்பி விடுவது அப்படின்னு யோசிக்கும்போது ஆண்டவர் தான் சொல்கிறார், இவளை பற்றி சொன்ன காரியம் உனக்கு வருத்தமாக இருக்க வேணாம், உன் மனைவி சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லி இவளை சொல்லி அனுப்பிவிட்டதை யார் தான்? ஆண்டவர் தான். இங்கே வந்து கேட்குறார், உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு கேட்குறத பார்க்குறோம். ஏன்னா இவ சொல்லி அழுகும்போது என்ன சொல்லி அழுகிறான்னா, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுகிறா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு அழுதுருக்கலாமே, ஆண்டவரே என்னை காப்பாற்றும்னு அழுதுருக்கலாமே. ஆனால் இவ சொல்லி அழுகிறது, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு அவ சொல்லி அழுதா. இருந்தாலும் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இவளுக்கும் அந்த பிள்ளைக்கும் உதவி செய்ததை நாம் வேதத்தில் பார்க்குறோம். நிறைய நேரத்தில் இப்படி தவறாக நம்ம அழுகிறதுனால நாட்கள் தாமதமாகிறது, சூழ்நிலைகள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அதனால நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது இந்த தவறை செய்யாமல் சரியாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:9 வாசிக்கலாமா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இந்த வசனத்தில் பாருங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் சொல்லலை நீ அழுதுட்டே என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. பதிலாக சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள். வருகிற அவர்களை நான் என்ன செய்வேன்னா வழி நடத்துவேன். உங்களுக்கு ஒரு வழி நடத்துதல் கிடைக்காம இருக்கா? ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? எந்த பாதையில் போகணும்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? ஒன்றும் செய்ய வேணாம், ஆண்டவரிடத்தில் போய் கண்ணீர் விடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யப்பா, எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்கு, நான் என்ன செய்ய, நான் எந்த வழியில் போக அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் கண்ணீர் விடுங்க. இன்னைக்கு நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கே ஆண்டவர் உங்களை வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே உங்களை நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அழுகையோடு விண்ணப்பங்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், அவனுக்கு நான் தகப்பன், அவனுக்கு நான் பிதா, எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். உங்களை பெற்றவர் அவர், உங்களை உருவாக்கினவர் அவர், உங்களை தெரிந்து கொண்டவர் அவர். அவரிடத்திலே நீங்கள் போய் கண்ணீர் சிந்தும் போது, அழுகையோடு நீங்கள் போகும்போது உங்களுக்கு பாதை காட்ட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பாதை காட்டுவார், உங்களை வழி நடத்துவார், அவர் உண்மையுள்ளவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2:12 வாசிக்கும் போது
அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்றார், அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் என்னிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்புங்கள் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை அழுது ஜெபம் பண்ணுகிறது தவறு அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே சொல்லியிருக்கலாம், அழுகையோடு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடு வாங்க, புலம்பலோடு வாங்க, உபவாசத்தோடு வாங்க, உங்கள் முழு இருதயத்தோடு வாங்க, என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போ அழுக வரும் தெரியுமாங்க? ஜெபத்தில் எப்போ அழுக வரும் தெரியுமா? முழு இருதயத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அழுக வரும். முழு இருதயத்தோடு. சில நேரங்கள் நீங்கள் போய் ஜெபம் பண்ண உட்காரும்போது நீங்கள் அழுது ஜெபிக்கணும்னு போவீங்க, ஆனால் உங்களுக்கு அழுகையே வராமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்களை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு செய்த நன்மைகளை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு தானாக உங்களுடைய கண்கள் கலங்கி உங்களுக்கு கண்ணீர் வரணும். அந்த மாதிரி முழு இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தும் போது உங்களை ஒரு பிரசன்னம் நிரப்பும். அந்த பிரசன்னம் உங்களை உண்மையிலே அழுக வைக்கும். அப்படியே அந்த கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களுடைய காரியங்களை சொல்லலாம். அழுது நீங்கள் உங்கள் கண்ணீர் சிந்தி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். மாம்சத்தில் இருந்த நாட்களில், ஆமென், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவரும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் அவருக்கும் வந்திருக்கிறது. கண்ணீரோடு அவரும் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இயேசு கிறிஸ்து அப்படி ஜெபம் பண்ணி இருப்பாரா? அவரும் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார். அவரும் மனுஷனைப் போல ஒரு மனித ரூபம் எடுத்து வந்தவர் தானே. அவர் 100க்கு 100 தெய்வமாக இருந்தாலும் இந்த பூமியில் 100க்கு 100 அவர் மனிதனாக இருந்தார். அவர் சாப்பிட்டார், அவருக்கு பசி வந்தது, அவர் உறங்கினதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஒரு சாதாரண மனிதனைப் போலவே அவர் இந்த பூமியில் இருந்தார். அப்படி மனுஷனை போல இருக்கிற வேளையில் அவரும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவருக்கும் வந்தது. அப்பொழுது கண்ணீரோடு அவர் என்ன செய்தார்? பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். பலத்த சத்தத்தோடு கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணினதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே கண்ணீரோடு ஜெபம் பண்ணி இருப்பார் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு ஜெபம் பண்ண வேண்டும் கண்ணீரோடு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு சில நிமிடங்கள். ஆமென். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் உம்மை தேட, கண்ணீரோடு நாங்கள் ஜெபம் பண்ண தேவன் அந்த பாரத்தையும் அந்த கிருபையையும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். எல்லா தேவ பிள்ளைகள் சேர்ந்து கேட்போம். ஆமென். ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் ஜெபம் பண்ண. சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் 8-9 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அழுகையோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பதற்கு உண்மை உள்ளவர். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்கப்பா, நான் அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரை கெஞ்சி ஜெபம் பண்ண அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. அழுகையோடு உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் வந்து நான் ஜெபம் பண்ணுவதற்கு அந்த மன உருக்கத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, கண்ணீரின் ஜெபத்தினுடைய வல்லமை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு அநேக காரியத்தை வேதத்திலிருந்து பேசி இருக்கிறீர். எங்களோடு ஆண்டவரே நீர் இடைப்பட்டிருக்கிற அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே நாங்கள் அழுது ஜெபம் பண்ண, ஜெபித்து உம்முடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தவறாக அழுது விடாதபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
எங்களுடைய கவலைகளை சொல்லி சொல்லியே அழுது விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் என்பதை அழுது நாங்கள் ஜெபம் பண்ணி விண்ணப்பத்தோடு உம்மை தேட தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய ஜெபத்தின் நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபம் பண்ண, உண்மையாய் ஜெபம் பண்ண தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பாரத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, தேவன் அவர்களை சந்திப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அவர்களும் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற தேவன் உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும். இந்த ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுவதற்கு தேவரீர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.